தமிழகத்தில் வழிபாட்டுத் தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பஸ், ரயில் நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். ஜனநாயகப்படி இந்த சட்டசபையில் அனைவரும் சமம் என முதல்வர் விஜய் கூறினார். ஜனநாயகத்தின் மூளையாக சட்டசபை செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சட்டசபையில் பேசிய முதல்வர் விஜய், மக்களே மக்களுக்காக, மக்களால் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என பேசினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையராக IAS முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். நிதித்துறை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் மாற்றப்பட்டு சித்திக் நியமிக்கப்பட்டார். நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண் இயக்குநர் அண்ணாதுரை முதல்வரின் 3வது செயலராகவும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலர் விஷ்ணு கூடுதல் செயலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தவிக செய்தி தொடர்பாளரான ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் தற்பொழுது முதல்வர் விஜயின் அரசியல் பிரிவு சிறப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக சட்டசபை சபாநாயகராக JTC பிரபாகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று அவர் சட்டசபையில் பதவியேற்றார். அவை முன்னவர் செங்கோட்டையன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி இணைந்து சபாநாயகரை இருக்கையில் அமர வைத்தனர். தமிழக அரசின் தலைமை கொறடாவாக விருகம்பாக்கம் தவிக MLA சபரிநாதன் நியமிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. சட்டசபையில் நாளை நடக்கும் நம்பிக்கை ஓட்டெடுப்பில் திருப்பத்தூர் தவிக MLA சீனிவாசன் சேதுபதி பங்கேற்க சென்னை ஹைகோர்ட் தடை விதித்துள்ளது. சட்டசபையில் நாளை நடக்கும் நம்பிக்கை ஓட்டெடுப்பில் திருப்பத்தூர் தவிக MLA சீனிவாசன் சேதுபதி பங்கேற்க சென்னை ஹைகோர்ட் தடை விதித்துள்ளது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தவிக MLA சீனிவாச சேதுபதி நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க சென்னை ஹைகோர்ட் தடை விதித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதிய அரசு பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தனது ராஜினாமா கடிதத்தை கவர்னர் தலைமைச் செயலருக்கு அனுப்பி வைத்துள்ளார். நானும் முதல்வர் விஜயும் சபாநாயகரும் ஒரே கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் என உதயநிதி சட்டசபையில் பேசினார். சீனியரான திமுகவின் அனுபவத்தையும் அறிவையும் பயன்படுத்திக் கொள்ள அரசு முன்வர வேண்டும் என்றார். சென்னை சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திற்கு முதல்வர் விஜய் சென்றார். மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வாசல் வரை வந்து பொன்னாடை அணிவித்து விஜய்க்கு வரவேற்பு அளித்தார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் கொள்கை தலைவர் காமராஜர் படத்திற்கு முதல்வர் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் நிர்வாகிகள் காமராஜர் ஒரு சகாப்தம் என்ற புத்தகத்தை அவருக்கு அன்பளிப்பாக வழங்கினர். தமிழக மக்களின் முடிவை அதிமுக வரவேற்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சிக்கு ஆதரவளிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அறிவித்துள்ளார். பழனிசாமிக்கு எதிராக உருவாகியுள்ள CV சண்முகம் தலைமையிலான அதிமுக MLAக்களை சண்முகம் ஆபீஸில் வைத்து விஜய் சந்தித்தார். அதிமுக சட்டசபை குழு தலைவராக SP வேலுமணி, கொறடாவாக C விஜயபாஸ்கர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அறிவித்துள்ளார். சபாநாயகர் தராசு போல நடுநிலையாக செயல்பட வேண்டும். எதிர்க்கட்சிகள் பேச அதிக வாய்ப்பளித்தால் தமிழக அரசு சிறப்பாக செயல்படும் என சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதனைத் தொடர்ந்து முதல்வர் விஜய்க்கும் வாழ்த்து தெரிவித்தார். முதல்வர் விஜய் தலைமையிலான தவிக அரசு தொடர ஆதரவளிப்பதாக அமமுக MLA காமராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் உங்களை நம்புகிறார்கள், நாங்களும் நம்புகிறோம் என கூறியுள்ளார். சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தவிகவுக்கு நான் ஆதரவு தெரிவிப்பேன். சட்டசபையில் முதல்வரை புகழ்ந்து பேசுவது கூட தவறா என அமமுகவிலிருந்து நீக்கப்பட்ட MLA காமராஜ் கேட்டுள்ளார். விசிகவின் சட்டசபை குழு தலைவராக MLA வன்னி அரசும், கொறடாவாக MLA ஜோதிமணியும் நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக புகார்கள் எழுந்த நிலையில் கடந்த மே 3ஆம் தேதி நடந்த இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவான விவகாரத்தில் மே 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து CBI விசாரணைக்கு மத்திய கல்வி அமைச்சகம் ஆணையிட்டுள்ளது. நீட் தேர்வு மீண்டும் நடைபெறும். தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அனுமதி சீட்டு குறித்து விரைவில் இணையதளம் மூலம் தெரிவிக்கப்படும் என கூறியுள்ளது. நீட் மறுதேர்வுக்கு கட்டணம் செலுத்த வேண்டாம். கடந்த முறை வழங்கிய பதிவு எண் நடைமுறையில் இருக்கும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் தேர்வில் ஊழல் இல்லை, நீட் தேர்வே ஊழல்தான் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு நீட் தேர்வுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்கணும் என கூறியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்த விஜய் அனைவருடனும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். அசாம் மாநில முதல்வராக மீண்டும் ஹிமந்த சர்மா பதவியேற்றார். கவர்னர் லட்சுமண பிரசாத் ஆச்சாரியா பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.
கல்வியை ஆன்லைனில் தொடருங்கள் என்ற பிரதமர் மோடியின் பேச்சில் மர்மம் உள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். திரையில் ஊழல் அரசியல்வாதிகளை வீழ்த்திய விஜயிடம் மக்கள் மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைத்துள்ளனர். தமிழக மக்களின் ஒருவிரல் புரட்சி புதிய வரலாற்றை படைக்க காத்திருக்கிறது என முதல்வர் விஜய்க்கு மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் வரும் 15, 16ஆம் தேதிகளில் கனமழை கொட்டி தீர்க்கும் என சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை முதல்வர் விஜய் சந்திக்க வேண்டும். பழனிசாமி தலைமையிலான அதிமுகவையே உண்மையான அதிமுகவாக கருதுகிறோம் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய்க்கு அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை விசிக தலைவர் திருமாவளவன் பரிசாக கொடுத்தார். முதல்வர் விஜய் தலைமையில் பனையூர் தாவிக அலுவலகத்தில் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்க அமைச்சர் செங்கோட்டையன், ஸ்ரீநாத் உள்ளிட்ட பல எம்எல்ஏக்கள் அலுவலகத்திற்கு வரத் தொடங்கினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அலுவலகத்திற்கு சென்ற முதல்வர் விஜய்க்கு சி வி சண்முகம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அன்பான வாழ்த்துக்கு மனமார்ந்த நன்றி என தனக்கு வாழ்த்து தெரிவித்த நடிகர் ரஜினியின் பதிவை குறிப்பிட்டு முதல்வர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். பாமகவின் கொள்கையான பூரண மதுவிலக்கை தமிழக அரசு படிப்படியாக அமல்படுத்த வேண்டும் என சௌமியா அன்புமணி கோரிக்கை வைத்தார். நீட் எனும் அநீதி தேர்விலிருந்தும் அதன் பின்னால் இயங்கும் மாஃபியாக்களிடமிருந்தும் இந்திய மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். சட்டசபையில் நாளை நடக்கும் தாவிக மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக எதிராகத்தான் ஓட்டளிக்கும் என அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார். அதிமுக, திமுக மற்றும் கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் இணைந்து என்னை முதல்வராக்க முயற்சி மேற்கொண்டதாகவும் அதற்கு நாங்கள் உடன்படவில்லை என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை மண்ணடியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அலுவலகம் சென்ற முதல்வர் விஜய் அக்கட்சியின் தலைவர் காதர் மொய்தீனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்து மதத்தின் மீது உங்களுக்குள்ள அதீத வெறுப்பே உங்கள் சரிவிற்கு வழிவகுக்கும் என உதயநிதி பேச்சுக்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் இன்று தாவிக அரசுக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் மன்னார்குடி அமமுக எம்எல்ஏ காமராஜை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் கட்சி பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நீக்கியுள்ளார். தமிழகத்தின் பாரம்பரிய பண்பாட்டை முதல்வர் விஜய் பாதுகாத்திருக்கிறார். முதல்வரானதும் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டு ஆரம்பமே அமர்க்களப்படுத்தியுள்ளார் என இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ராமச்சந்திரன் கூறியுள்ளார். பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்கள் மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தாவிகவினர் நடந்து கொண்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த் எச்சரித்துள்ளார். ஆட்சியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பிறகும் உதயநிதி திருந்தவில்லை, மக்கள் திருந்துவார்கள், அதற்கான காலம் விரைவில் வரும் என சட்டசபையில் சனாதனம் பற்றி உதயநிதி பேசியது குறித்து பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி கூறியுள்ளார். அதிமுக நிர்வாகிகள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சசிகலா தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 65 இடங்களில் முதல்வர் விஜயின் நேரடி கண்காணிப்பில் போதைப்பொருள் தடுப்பு படை காவல் நிலையங்கள் அமைப்பதற்கான அரசாணை வெளியானது. சட்டசபையில் தாவேக அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு எதிராக அதிமுக வாக்களிக்கும். தாவேக அரசை ஆதரித்து அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எம்எல்ஏ OS மணியன் தெரிவித்துள்ளார். அதிமுக யாரோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீங்கள் எல்லாம் யார்? சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற வக்கில்லாதவர்களின் சங்கமம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறது என சி வி சண்முகம் குழுவினரை அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டசபையில் அதிமுகவினர் 2 அணியாக உள்ள நிலையில் பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் சபாநாயகர் பிரபாகரை சந்தித்து பேசினர். தமிழகத்தில் குடிநீர் பிரச்சினை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என மாவட்ட கலெக்டர்களுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தாவேக ஆட்சிக்கு வந்த 2 நாட்களில் டாஸ்மாக் கடைகள் அடைப்பை நிறைவேற்றியுள்ளோம். பெண்கள் அதை வரவேற்கின்றனர் என 717 டாஸ்மாக் கடைகள் மூட விஜய் உத்தரவிட்டது குறித்து அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வரும் 14ஆம் தேதி திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். சென்னை மெரினாவில் உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்தில் தங்கள் 30 ஆதரவு எம்எல்ஏக்களுடன் சி வி சண்முகம், SP வேலுமணி குழுவினர் மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் 717 மதுக்கடைகள் மூடப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார்.
இந்த எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும், மேலும் இந்த நடவடிக்கை தொடர வேண்டும் என கமல்ஹாசன் கேட்டுள்ளார். சட்டசபை கூட்டத்தொடரில் தனது முதல் உரையை முடித்துவிட்டு தலைமை செயலகத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். குடிநீர், சாலைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசித்தார். ஜனநாயக முறைப்படி சட்டசபை நடைபெறும் என்பதில் ஐயமில்லை. ஆரோக்கியமான விவாதங்கள் நடத்த தமிழக சட்டசபையில் ஆக்கப்பூர்வ விவாதங்கள் தேவை என சட்டசபையில் பாமக எம்எல்ஏ சௌமியா பேசினார். சபாநாயகர் JCT பிரபாகருக்கும் துணை சபாநாயகர் ரவிசங்கருக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இருவரும் சபையின் மரபையும் மாண்புகளையும் காத்திட வேண்டும் என கேட்டுள்ளார். தாவேக மாற்றத்துக்கான மக்களின் விருப்பம், மக்களோடு கூட்டணி வைத்து வெற்றி பெற்றவர் முதல்வர் என சபாநாயகர் பிரபாகர் தெரிவித்தார். சூழ்ச்சிகள், தந்திரங்கள், தடைகளை தாண்டி முதல்வர் விஜய் வெற்றி பெற்றதாக கூறினார். எம்ஜிஆர், ஜெயலலிதா வழிவந்தவன் நான். முதல்வர் விஜயை மக்கள் எம்ஜிஆராகவே பார்க்கிறார்கள் என சபாநாயகர் பிரபாகர் பெருமிதமாக கூறினார். தமிழகத்தில் முதல்வர் விஜய் அலை வெற்றி அலை வீசுவதாக பேசினார். சட்டசபையில் தமிழ்தாயை வணங்கி உரையை தொடங்கிய சபாநாயகர் JCT பிரபாகர் தனக்கு வாழ்த்து கூறிய முதல்வர், அமைச்சர்கள், அனைத்து MLAக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். தனது உரையின் போது அவரது மனைவி பற்றி பேசிய போது கண் கலங்கினார். முதல்வர் விஜய் அனைத்து கட்சி தலைவர் வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்களை பெற்று சென்றார். அந்த அரசியல் நாகரிகம் இந்த சட்டசபையிலும் தொடர வேண்டும். திமுக என்றைக்குமே ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படும் என உதயநிதி கூறியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து நிகழ்வுகளிலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என MLA பிரேமலதா கேட்டுக் கொண்டார். சபையில் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றார். முதல்வர் விஜய் அறிவித்த 717 டாஸ்மாக் கடைகளை மூடும் உத்தரவை விசிக MLA வன்னியரசு வரவேற்றுள்ளார். அதேபோல முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை விஜய் நேரில் சந்தித்ததற்கு பாராட்டு தெரிவித்தார். அதிமுக தோல்வி குறித்து ஆலோசிக்க பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு CV சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக சட்டசபையின் புதிய சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டுள்ள JCT பிரபாகர் மற்றும் துணை சபாநாயகர் ரவிசங்கருக்கும் சட்டசபையில் MLAக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அதிமுக பிளவுபட்டுள்ளது என்று தவறான செய்திகளை பரப்பி வருகின்றனர். அதிமுகவை பிளவுபடுத்தும் நோக்கம் எங்களுக்கு கிடையாது. தொடர் தோல்வியால் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என SP வேலுமணி விளக்கம் அளித்துள்ளார். திமுக ஆதரவோடு முதல்வராக எடப்பாடி பழனிசாமி முயன்றார். அவருடைய முடிவை கேட்டு கட்சியில் பேரதிர்ச்சிக்குள்ளானோம் என கூறிய CV சண்முகம், அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் என்றார். தமிழக சட்டசபையில் காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அமரக்கூடிய பகுதியிலே இருக்கைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் நேரில் சந்தித்தனர். தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு தொடர்பான 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடம் பெற்றுத்தரக் கோரி மனு அளித்தனர். சட்டசபையில் சபாநாயகரை அவை முன்னவர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கையில் அமர வைக்கும் முறை எப்படி வந்தது என்பது குறித்த வரலாற்றை குட்டி ஸ்டோரியாக சட்டசபையில் முதல்வர் விஜய் சொன்னார். அந்த ஸ்டோரியை கேட்டு சட்டசபை அரங்கமே சிரிப்பலையில் மிதந்தது. 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இந்திய அரசிடம் கையிருப்பு உள்ளதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தேர்தல் அதிகாரிகளுக்கு உயர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாஜக மற்றும் தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டு அம்பலமாகியுள்ளது என ராகுல் விமர்சித்துள்ளார். கல்வியை ஆன்லைனில் தொடருங்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுங்கள் என்ற பிரதமர் மோடியின் பேச்சு இந்தியாவின் பொருளாதாரம் மோசமான நிலையில் இருப்பதை காட்டுவதாக ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறினார். இதையடுத்து மத்திய பிரதேச ஹைகோர்ட் நீதிபதி துவாரகாதீஸ் பன்சால் கோர்ட்டுக்கு சைக்கிளில் வந்தார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்த VB ராம்ஜி திட்டம் ஜூலை 1 அமலுக்கு வருகிறது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளை மீறி காந்தி பெயரிலான திட்டத்தை கடந்த ஆண்டு மத்திய அரசு மாற்றியது. திருப்பதி திருமலையில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ வேடி ஆஞ்சநேய சுவாமிக்கு காலையில் அபிஷேகம் உள்பட பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீ ஜபாலி அனுமனுக்கு பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. ஊட்டி தாவரவியல் பூங்காவில் மே 14ஆம் தேதி துவங்கும் மலர் கண்காட்சி தொடர்ந்து 5 நாட்களுக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினியிடம் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றார். வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி தேனி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
தென்மேற்கு பருவமழை இந்த வார இறுதியில் தொடங்க சாதகமான சூழல் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1840 உயர்ந்து சவரன் ரூபாய் 1,14,640க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் ரூபாய் 14,330க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 15 உயர்ந்து ரூபாய் 300க்கு விற்பனையாகிறது. தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் உலக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. செவிலியர்கள் உறுதிமொழி எடுத்தனர். பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. மொபைல் ஆப் மூலம் வழங்கப்படும் இன்ஸ்டன்ட் லோன்களில் சிக்கி பொதுமக்கள் பணத்தையும் தனிப்பட்ட தகவல்களையும் இழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். தேனி கருவேல் நாயக்கன்பட்டியை சேர்ந்த இளைஞர்கள் 3 பேர் அங்கிருந்த டீ கடையில் சிகரெட் வாங்கினர். காசு கேட்டபோது போதையில் இருந்த இளைஞர்கள் டீ மாஸ்டரை தாக்கினர். அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் விசாரணை நடக்கிறது. சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் ராதிகா கதையின் நாயகியாக நடித்து பிப்ரவரி 27 வெளியான படம் தாய்க்கிழவி. 25 நாளில் 75 கோடி வசூலித்த இந்த படம் இப்போது 75 நாட்களில் 90 கோடி வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. ஏறக்குறைய படத்தின் தியேட்டர் ஓட்டம் நிறைவுக்கு வந்துவிட்டது. ஓரிரு தியேட்டர்களில் மட்டும் ஓடுகிறது. இதனால் படம் ரூபாய் 100 கோடி வசூலை எட்டுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள கருப்பு படத்திற்கு சிறப்பு காட்சிகளை திரையிட அரசு அனுமதி அளித்துள்ளது. மே 14, 15 ஆகிய 2 நாட்களில் மட்டும் கூடுதலாக ஒரு சிறப்பு காட்சியை திரையிட தியேட்டர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பாலக்காட்டில் நடந்த உத்சவ் 2026 விழாவில் நடிகர் ரவி மோகனுக்கு தேவி ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது கலை, கலாச்சாரம், சமூக வாழ்வில் சிறப்பான பங்களிப்பு செய்தவர்களுக்கு வழங்கப்படும் உயரிய கௌரவ விருதாகும். விழாவில் கெனிஷாவும் பங்கேற்றார். AR முருகதாஸ் உதவியாளர் பாபு விஜய் இயக்கத்தில் ஜெய் மீனாட்சி கோவிந்தராஜன் நடித்துள்ள சட்டென்று மாறுது வானிலை படம் மே 15 ரிலீஸ் ஆகிறது. ஜெய் கூறுகையில், எனக்கு பிடித்த இயக்குனர் முருகதாஸ். அவர் என்னிடம் உங்களுக்கு மறுநாள் படப்பிடிப்பு என்றால் முதல் நாள் இரவு நன்றாக தூங்குங்கள், இல்லாவிட்டால் உங்கள் முகம் டல்லாக தெரியும், நிறைய மேக்கப் போடணும் என்றார். இப்போதும் நான் அவர் சொன்னதை பின்பற்றுகிறேன் என்றார். முன்னதாக இந்த நிகழ்வில் தமிழக முதல்வர் விஜய் பாணியில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என கூறி ரொம்ப நாளாக இப்படி பேச ஆசை என்றார். மலையாளத்தில் சிறிய பட்ஜெட்டில் உருவாகி வசூல் சாதனை புரிந்த படம் வாழ வாழ 2. இவற்றில் வாழ படத்தை இயக்கிய ஆனந்த் மேனன் அடுத்து ஹாப்பி லூப் என்ற படத்தை இயக்குகிறார். இதில் ஹீரோயினாக மஞ்சு வாரியர் நடிக்கிறார். படத்தின் முதல் பார்வை வெளியாகியுள்ளது. இதில் மஞ்சு வாரியரின் சகோதரர் மது வாரியர் மற்றும் நடிகர் முகேஷ் ஆகியோரும் நடிக்கின்றனர். சட்டசபை தேர்தலின் போது சினிமாவில் இருந்து விஜயை விமர்சித்தவர்களில் இயக்குனர் சேரனும் ஒருவர். தேர்தலில் விஜய் வெற்றி பெற்றதும் அவர் மன்னிப்பு கேட்டார். இப்போது விஜய் முதல்வராகியுள்ள நிலையில் அதற்குள் சில விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டன. அது பற்றி சேரன் வெளியிட்ட பதிவில், பதவி பிரமாணம் முடிந்த உடனேயே விமர்சனங்களை முன்வைக்காமல் வாழ்த்துவிட்டு அமைதி காப்பதே நன்று. அதற்குள் தமிழ்தாய் பின்னால் போய்விட்டது. 200 யூனிட் இலவசத்தில் என்ன குளறுபடி? இதெல்லாம் முதல் நாளிலேயே கேட்கலாமா? விஜய் புதியவர். அவருக்கு இந்த அரசியல் சட்டத்திட்டங்கள் நுணுக்கமாக புரிய நாட்கள் எடுக்கும். பொறுத்திருங்கள். இப்படி கூறுவதால் உடனே விஜய்க்கு ஜால்ரான்னு சொல்லக்கூடாது. விருப்பு வெறுப்புகளை துறந்து பொதுவான ஒரு அமைதியான சமூகம் உருவாக வழி அமைப்போம் என்கிறார். காதல் குறித்து நடிகை தமன்னா ஒரு பேட்டியில் கூறும்போது, இன்றைய காலகட்டத்தில் காதல் என்றால் என்ன, உறவு என்றால் என்ன என்பதில் பலரும் குழம்பி உள்ளனர். காதல் ஒரு வியாபாரமாக மாறும் அபாயம் உள்ளது. ஒருவரை உண்மையாக நேசிக்க அவர்களுக்கு முழு சுதந்திரம் தர வேண்டும். நம் எண்ணங்களை தனித்து காதலை நிரூபிக்க முடியாது. ஒரு முறை மட்டுமல்ல, பலமுறை வருவதும் காதல்தான். அந்த உணர்ச்சி வெளிப்புற காரணிகளால் இல்லை, நமக்குள் உருவாகிறது என்றார். நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இணைந்து நடிக்கும் படத்தில் நடிகை த்ரிஷா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ், தெலுங்கில் நடித்துள்ள ரகுல் பிரீத் சிங் தற்போது ஹிந்தியில் அதிகம் நடிக்கிறார். சமீபத்தில் குஜராத்தின் கிர் வனப்பகுதிக்கு சுற்றுலா சென்றார். அங்கு இவர் தடை செய்யப்பட்ட வனப்பகுதியில் சென்றதாக வீடியோ வைரலானது. இதுபற்றி வனத்துறை அதிகாரிகள் கூறுகையில், ரகுல் நடந்து செல்லும் அந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியல்ல, வன விதிகளை அவர் மீறவில்லை என சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர்.